விளையாட்டு வீரர்கள் 100 பேருக்கு 3% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு மற்றும் பொதுத்துறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது பேசிய உதயநிதி ஸ்டாலின், கடந்த சட்டப்பேரவையில் தான் அளித்த உறுதியின் பேரில் 104 விளையாட்டு வீரர்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களிலும் அரசு துறைகளிலும் வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் நடப்பாண்டிலும் மேலும் 100 விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு மற்றும் பொதுத்துறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். குறைந்தது 100 விளையாட்டு வீரர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயம் பெற்றுத்தரப்படும். அதுபோல விளையாட்டு வீரர்கள் இந்த 3% இடஒதுக்கீட்டின் கீழே காவல்துறையில் பணியாற்றுகின்ற வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதற்கான அரசாணை இந்த ஆண்டு வெளியிடப்பட்டு இதுவரை சென்ற ஆண்டு கொடுத்த அந்த 104ல் 11 வீரர்களுக்கு காவலர் பணியில் கான்ஸ்டபிள் பணிக்கான அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன.